Hey family, welcome back to our channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கையில ஒரு மான்ஸ்டர் இருக்குங்க. சோ ஆமாங்க KTM வந்து Duke 200 தான் ரிவ்யூ எடுத்து வந்திருக்கோம். சோ ரிவ்யூ மட்டும் பார்க்க போறது இல்ல. சோ இதோட டாப் ஸ்பீடும் பாத்தீங்கன்னா நம்ம செக் பண்ண போறோங்க. சோ வீடியோக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப சேனல் போலிஸ் நோட்ஸ் ஒரு Insta ஐடி கீழ டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. புதுசா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. And Duke 200 ஃபேன்ஸ் யாரும் இருக்கீங்களா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ நான் தெரிஞ்சுக்கிறேன். வண்டியோட லுக் பாருங்க. தரமா இருக்குல. இந்த ஒரு வெயிலையும் பாத்தீங்கன்னா Duke 200 அவ்வளவு பளிச்சுன்னு தெரியுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா Duke 200ஓட லுக்கு. ஸோ லுக் பிடிச்சிருக்குல்ல. எனக்கு பார்த்தீங்கன்னா ஓல்டு வெர்ஷன் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நியூ மாடல் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா காம்பேக்டாக இருக்குது. ஸோ ஓட்டும் போது சொல்கிறேன் எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200cc இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டரு லிக்விட் கூல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ரேடியேட்டர் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அந்த 200cc இன்ஜின் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது பவர்னு கேட்டிங்கன்னா அரௌண்ட் 25 bhp பவர் அண்ட் 90 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். KTMல பொறுத்த வரைக்கும் லிமிட்டர் இருக்குங்க. ஸோ லிமிட்டர் வச்சுமே எவ்வளோ போகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பார்ப்போம். எடுத்துகிட்டு போயிட்டு ரோடு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. அதனால தான் இவ்வளோ ஒரு மொட்டை வெயிலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்காக ஷூட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நான் வந்து கொஞ்ச நேரம் தான் இருப்பேனா. ஸோ இந்த ஷார்ட் டைமில் இந்த வண்டி எனக்கு கிடச்சிது. ஸோ ரிவ்யூ உங்களுக்காக கொடுக்கணும்ல, அதனால தான். இது பார்த்தீங்கன்னா ஓல்டு வெர்ஷன். ஸோ இதில் நியூ வெர்ஷனும் பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா சேனலில் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். 250 சம்திங் 200 போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். யாரும் பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். அந்த வண்டியும் கிடச்சிதுன்னா டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடுறேன், சரிங்களா? ஸோ இந்த வண்டியை இப்போது போடுவோம். ஏன்னா அது லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ டப்புன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் இதுலேயும் டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணது இல்லை. ஸோ தட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாப் ஸ்பீட் செக் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED ஹெட் லேம்ப்ஸ். ஸோ 390 கொடுத்த அதே LED ஹெட் லேம்ப்ஸ் தான். ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்படி 390 கொடுத்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ 390க்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அதில் TFT டிஸ்பிளே, இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் டிஜிட்டல் டிஸ்பிளே. ஸோ இதுதான் வித்தியாசம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா USD ஃபோக்ஸ், ஃப்ரண்ட்டில் 110 செக்ஷனு, பேக்கில் பார்த்தீங்கன்னா 150 செக்ஷனு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அப்போ ஓல்டு மாடல் உங்களுக்கு தெரியும். நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன், யாரும் பார்க்கலாம். ஸோ உங்களுக்காக தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஏன்னா சில பேர் புதுசாக பார்ப்பீங்களா ஸோ இந்த வீடியோவை, அதனால் அவங்களுக்காக கொஞ்சம் டீட்டெயில் கொடுக்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம பேர் பார்த்தீங்கன்னா மேலே வந்துடுது. ஸோ உங்களுக்கு அப்படியே நேக்குடுங்க. ஸோ பயங்கரமாக இருக்கும். அண்ட் லிமிட்டர் இருந்தாலும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அதோட டாப் ஸ்பீடை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிடும். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா டியூக்கில். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா டெயில் டைடு எதுவுமே யூஸ் பண்ணல, ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாரு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த லுக் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நல்லா இருக்குல்ல பார்க்க. ஸோ டயர் பாருங்கள், பயங்கர பெருசு, நல்லாயிருக்கும். ஊருக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மீட்டர்ஸ். ஸோ இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 30 to 35 வரைக்கும் ஹைவேஸில் தரும். ஸோ சிட்டிஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 25 to 30 அடிச்சு ஓட்டினீங்கன்னா 30 வரைக்கும் கொடுக்குங்க. 30 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. ஸோ வெயிலில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஹில் சுவிட்ச் போட்டால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் டவுன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதிலே வந்துடும், தெரியும்னு நினைக்கிறேன். லோ ஃபியூவல் லெவலு, அப்புறம் ஹீட்டு, டெம்பரேச்சரு, பெட்ரோல் இண்டிகேஷனு, கியர் இண்டிகேஷன் எல்லாமே இதிலே வந்துடுது. இதில் பார்த்தீங்கன்னா மோட்ஸ்லாம் கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீ வந்து இங்கே போடுற மாதிரி இருக்கும் டேங்க்குக்கு முன்னாடி. இதிலே பார்த்தீங்கன்னா சைட் லாக் வந்துடும். நான் இதாங்க, வேறு எதுவும் பெருசாக இல்லை. வாங்க டாப் எண்ட் எடுத்துகிட்டு போயிருவோமா, ஓட்டி பார்ப்போம் எவ்வளோ போகுதுன்ட்டு. அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ட்ரை திஸ் கைஸ். உங்களுக்கே தெரியும். ஸோ எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கேன், எவ்வளோ சேஃபாக பண்ணிகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லா நாளும் ஒரே நாள் போல் ஆகாது, என்றைக்கு எது வேணாலும் நடக்கலாம், சரிங்களா? ஸோ பி கேர்ஃபுல் கைஸ். நான் உங்களுக்காக தான் கண்டென்ட் போடுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. போமா, எனக்கு டியூக் ரொம்பவே பிடிக்குங்க. இதுக்காக தான் சொல்கிறேன். இதில் உட்காந்து ஓட்டுற ஒரு கோஸ்டரே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஹேண்டிலிங் வந்து அப் ஃபார்வர்டாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு லெக்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா பின்னாடி வந்துடும். அதாவது R15 கொடுப்பாங்களே பின்னாடி, அங்கே பாருங்கள் நல்லா V டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்ட் ஆயிரும். அதனால் ஊருக்குள்ளே இப்படி கட்டடிச்சு ஓட்டுறதுக்குலாம் சூப்பராக இருக்கும். சரிங்க, ஃபஸ்ட் கியர்லாம் செக் பண்ணுவோம் எவ்வளோ போகுதுன்ட்டு. விண்ட் பிளாஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதோட டாப் ஸ்பீட் அச்சீவ் பண்ணிடுங்க, ட்ரபிளே இல்லாமல் அச்சீவ் பண்ணும். அதுதான் KTM. இல்லை இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு சுற்றி சூப்பராக இருக்குல்ல. சரிங்க, போ எக்ஸாஸ்ட் நோட் கேட்கல பார்த்தீங்களா, மாடு இருக்குது அந்த சைடு பேரும் வருங்க. பா பயங்கரமான வீல் கைஸ். எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாருங்கள் உங்களுக்காக கண்டென்ட் போட. இது ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்குது, இழுக்குது. மவுண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு தாங்க. பயங்கர விண்ட் பிளாஸ்ட்டு. 50 எல்லாம் 118. பண்ணல எவ்வளோ விண்ட் பிளாஸ்ட் இருந்தாலும் அதோட டாப் ஸ்பீட் அச்சீவ் பண்ணிடும். 135. 135 அடிக்கிறேன் கரெக்டாக.
ஹேண்டிலிங் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நிறைய கட் அடித்து ஓட்டலாம் இப்படி. ஆனால் அப்படிலாம் ஓட்டாதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன். நான் கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குங்கிறது தான் சொல்கிறேன். அப்படி ஓட்டி ஒரு நேரம் போல் ஆகாதுங்க. பொசுக்குன்னு டயர் ஸ்கிட் ஆக்கிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க, அந்த கதை தான். ரோடு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ செகண்ட்ஸில் வந்து அச்சீவ் பண்ணுதுன்னு பார்ப்போமா டாப் ஸ்பீடை. வீலி ஆகுங்க, சூப்பராக வீலி ஆகும். பறக்குது கைஸ். இந்த 135 வரைக்குமே எந்த வண்டியாலையும் இந்த வண்டியை பிடிக்க முடியாது. கரெக்டாக 135 தாங்க. 136 கூட போக மாட்டேங்கிறான். அப்படியே ஆர்பிஎம் அடித்து உட்காந்துடுறாங்க. ஆனால் பரவாயில்ல, இனிஷியல் பவர் பார்த்திங்கன்னா பேய் மாதிரி இழுத்துக்கிட்டு போகுது. ஆனால் நீங்கள் 390cc கேட்டகரி ஓட்டிட்டு 200cc உடனே ஓட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்ல ஒரு பவர் லேக் தெரியும் உங்களுக்கு ஓட்டும் போது. 135 கைஸ் டாப் ஸ்பீட் இந்த வண்டியோடது. லாக் இருக்கிறனால லாக் எடுத்தால் போகும், பவர் ட்ரானிக்ஸ்லாம் போட்டால் கூட போகும். ஏன்னா நம்ம சிடியே மாற்றிடுவோம்ல, அதனால் போக வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் அந்த 135 வரைக்கும் எவ்வளோ ஸ்பீடாக ரீச் ஆச்சுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. செம்ம குயிக்காக இருக்கும், கடன் ஏறிடுவோம். கேடிஎம் பொறுத்த வரைக்கும் என்எஸை கம்பேர் பண்ணும்போதே டியூக் வந்து நல்ல பவர் இருக்கும். அதுவும் ஆர்சிலாம் இதுக்கும் மேலே ஏரோடைனமிக் பாடியாக உங்களுக்கு இன்சியலே பார்த்தீங்கன்னா காற்றை கிழிச்சிட்டு போகக்கூடிய சக்தி பார்த்தீங்கன்னா அதுக்கு இருக்குது. அதனால் டியூக்கை விட பார்த்தீங்கன்னா இன்சியல் அது போயிடும். என்ன தான் 200cc 25 bhp பவர் 90 Nm ஆஃப் டார்க் ரெண்டுத்துலேயுமே சேமாக இருந்தாலுமே பாடிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஆர்சி வந்து ஏரோடைனமிக் பாடியாக உங்களுக்கு ஃபேரட் பைக்கா, ஸோ இது வந்து நேக்கடு பைக். ஸோ அப்படிங்கும்போது இன்சியல்லே நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்படின்னு பார்க்கும்போது ஜிடி அண்ட் இன்டர்செப்டர் கம்பேர் பண்ணலாம். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் இன்ஜின் தான். இது கஃபே ரேசர் டைப்பு, அது டூரிங் டைப்பு. அந்த பாடி சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரெண்டும் சேமு, இந்த பாடி டைப் மாறுதில்ல. அதனால கூட பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் லேக் ஆகும். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மிட் ரேஞ்ச் பவர் லேக் ஆகும். அண்ட் இப்போ என்னோட அட்வென்ச்சர் 390 எடுத்துக்கோங்க, ஒரு டியூக் எடுத்துக்கோங்க, டியூக் 390 பாருங்க. இதுதான் கைஸ் கார்னரு. எப்படி தரமா கிருட்டு கார்னர் பண்ணோமா, பயங்கரமான கார்னருங்க, பயங்கரமான கார்னர். அந்த கான்ஃபிடென்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டியூக்கில் பொறுத்த வரைக்கும் 150 செக்ஷன் டயர் கொடுத்துருக்கான். ஏன்னா இது இவ்வளோ ஒரு காம்பேக்டான வண்டிக்கு இவ்வளோ பெரிய செக்ஷன் டயர் கொடுக்கும்போது அது என்னன்னா இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக கொடுக்கும் டேர்ன் பண்ணும்போது. அண்ணாத்து காரு தான் வருது ஆப்போசிட்டில் பாரு. பாட்டு நல்லா இருக்காங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM1 ரேடியோ. என்னடாச்சு உனக்கு ப்ராக்டிஸ்ட்டு நல்லா தான் இருக்கியா அப்படின்னு கேட்குறீங்களா? ஏதோ இருக்காங்க உங்கள் புண்ணியத்தில் உங்களுக்காக வீடியோ போட்டுக்கிட்டு. அது ஒன்று தான் எனக்கு லைஃப்பில் பிடிச்ச மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்காக போட்டுக்கிட்டே இருக்கேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. சீக்கிரம் ஒரு 200K ஏற்றி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம சேனல் பார்க்குறதுக்கு க்ரோத்து. ரொம்ப டிலே ஆகிடுச்சிங்க. 1 lakh வந்துச்சு, அதுக்கப்புறம் ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஏன்னு தெரியல. நம்மளும் போட்டுக்கிட்டே தான் இருக்கோம், மித்தவங்க மாதிரி விட்டுட்டு போகல. உங்களுக்காக நான் எவ்வளோ கண்டென்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். பட் ஸ்டில் ஏன் இப்படி அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க கைஸ், விட்டுறாதீங்க எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும். ஏன்னா உங்களுக்காக தானே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு என் உயிரையும் பணைய வச்சு உங்களுக்காக வீடியோ போட்டிருக்கேன். யோசிச்சு பாருங்கள், எவன் போடுவான் சொல்லுங்கள்? இவ்வளோ பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணி எவ்வளோ வண்டி உங்களுக்காக வீடியோஸ் போட்டிருக்கேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா என் சுச்சுவேஷனில் யார் இருந்தாலும் இப்படிலாம் பேச தான் செய்வாங்க. ஏன்னா அந்த சப்போர்ட் எல்லாமே இப்போ குறைஞ்சிருச்சுங்கும் போது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது எப்படி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது எனக்கு தெரியல. சில பேர் சிரிப்பான், சில பேர் அது ஒரு மாதிரி எடுத்துப்பான். அதனால் நான் சொல்கிறது இல்லை, வேணாண்டா அப்படின்ட்டு விட்டுறது. ஏன்னா சோஷியல் மீடியாங்கிறது உங்களுக்கே தெரியும் எப்படி இப்போ போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. அப்படிங்கும்போது இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணோம்னா சிரிக்க தான் செய்வோம். எம்டி தலைவா, ஐயோ நீங்களாம் அல்ட்டியா, நீங்களாம் அல்ட்டி, உண்மையாலுமே கிரேட் அப்படின்னே சொல்லலாம். அது அப்படி தான். சரி ஓகேங்க, அடுத்த வயசு இப்போ எங்க கூட சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். அண்ட் எப்பயும் சொல்கிறது தான், பார்த்து பத்திரமா போங்க எங்கே போனாலும், சரிங்களா? ஒரு லைஃப்ங்க, பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கிட்டு சந்தோஷமாக இருங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறதான் கேட்காதீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி லைஃப் இருக்கணும்னு தோணுதோ அதே மாதிரி நீங்கள் லைஃப் வாழ்ந்துட்டு போயிருங்க, சரிங்களா? யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க.
பட் சேஃபாக இருங்க. பைக்கு, காரு, மெஷின்ஸ்னு வரும்போது ரோட் சைடில் போகும்போது சேஃபாக போங்க. நமக்கும் எதுவும் ஆகக்கூடாது, நம்மளால் வேறு யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. சரிங்களா? அடுத்த வீடியோ சந்திப்பா. டாடா விடையா. லவ் யூ ஃபேமிலி. கீப் சப்போர்ட்டிங். பை பாய்.